இங்க ஒரு அப்பா டெய்லி ஒரு கப்பு நிறைய தண்ணிய காருக்குள்ள வச்சு டெலிவரி கொண்டு போற அவரோட பையன் கிட்ட மவுண்டைன் ரோட்ஸ்ல எவ்வளவு ஸ்பீடா வேணும்னாலும் ஓட்டு, ஆனா ஒரு டிராப் தண்ணி கூட இதுல இருந்து கீழே சிந்தக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாரு. ஆனா இது அவனுக்கு கொடுக்கிற சீக்ரெட் ட்ரைனிங்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அடுத்த நாள் ரேஸ் காரை ஓட்டுற ஒருத்தன் ஒரு பெட்ரோல் பல்க்கு வந்து, நேத்து நைட் மவுண்டைன் ரோட்ல போகும்போது என்னோட ஜிடி காரை ஒரு AE 86 கார் ஸ்பீடா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு ரிஸ்கான டேனிங்ல கூட அவன் ஸ்பீடா குறைக்காம ட்ரிஃப்ட் அடிச்சு ஓட்டிட்டு போனான். அவனை திரும்பவும் பார்த்தனா என் கூட ரேஸ் வச்சு பார்க்க சொல்லுன்னு அந்த பங்க்ல ஒர்க் பண்றவன் கிட்ட சொல்றான். அப்போ ஹீரோ அங்க நின்று அமைதியா எல்லாத்தையும் கேட்டாலும் வாயை திறந்து எதுவுமே சொல்லல. ஆக்சுவலா யார் கூடயும் ரேஸ் வச்சு சேலஞ்ச் பண்ணணுங்கிறது அவனோட ஆசையே இல்ல. அவனோட ஒரே நோக்கம் அப்பா கொடுத்து விடுற டோஃபுவை ஃபாஸ்டா டெலிவரி செய்யறது மட்டும்தான். டெலிவரி பண்ண ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். ஆனா 2 மாசம் டெய்லி அதே மவுண்டைன் ரோட்ல ஓட்டி பழகினதால இப்போ 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். ரொம்பவும் டேஞ்சரான ஹேர்பின் பெண்ட்ல கூட ஒரு கையில ஸ்டேரிங்க பிடிச்சு சின்ன மிஸ்டேக் கூட செய்யாம காரை ஓட்டுவான். ஆனா ஒரு நாள் தெரியாம டோஃப் பிரேக் ஆனதால அவனோட அப்பா அவனை பயங்கரமா அடிச்சிடறாரு. உடனே அவனோட காருக்குள்ள ஒரு கப் தண்ணியை வச்சுட்டு இந்த டைம் ஒரு டிராப் கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாகவும் கரெக்டாகவும் ஓட்ட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அவன் தான் அந்த AE 86 காரோட டிரைவர்னு தெரிஞ்சா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வரும்னு நினைச்சு வெளியே யார்கிட்டையும் அதை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா அவனோட அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் எதுவும் சொல்லாம ரேஸ் நடக்க போற அன்னைக்கு அவனோட கையில கீயை கொடுத்து ரேஸ்ல கலந்துக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் அந்த AE 86 காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார் வந்ததும் அதோட விண்டோ ஓபன் ஆகுது. அப்போ உள்ள இருந்த ஹீரோவை பார்த்ததும் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகிறாங்க. இப்போ ரீசெண்டா லைசன்ஸ் எடுத்த அவன் தான் அந்த GT காரை தோக்கடிச்சாங்க விஷயத்தை அவங்களால நம்பவே முடியல. ரேஸ் ஸ்டார்ட் ஆனதும் GT கார் மின்னல் ஸ்பீட்ல பறந்து போகுது. ஆனா ஹீரோ எந்த பதட்டமும் இல்லாம ஒரே கையில ஸ்டேரிங்க பிடிச்சு அமைதியா ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஸ்ட்ரைட்டான ரோட்ல GT கார் வேகமா முன்னாடி போகுது. ஆனா டேனிங் வரும்போதெல்லாம் ஹீரோவோட கார் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்குது. GT கார் டேனிங்ல பெர்ஃபெக்ட்டா டேன் பண்ணி வேகமா போனாலும் ஹீரோவோட காரும் அதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வருது. கடைசியில அந்த மவுண்டன்ல ரொம்ப டேஞ்சரான 5 ஹேர்பின் பெண்டு வருது. ஹீரோ அப்ப கூட அவனோட கார் ஸ்பீட கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. அந்த டைம்ல கார் டயர்களோட அலறல் சத்தம் அந்த மலை முழுக்க எதிரொலிக்குது. அப்போ ரோட் சைட்ல இருந்த டிரைனேஜ் கால்வையை யூஸ் பண்ணி ஹீரோவோட கார் GT காரை ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு ஓவர்டேக் பண்ணி வந்தது. அதை பார்த்து அங்க இருந்த எல்லாரும் பயங்கர ஆச்சரியத்துல அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில ஹீரோவோட AE 86 கார் சக்சஸ்ஃபுல்லா வின் ஆகுது.